வணக்கம் தமிழ் மக்களை, நான் உங்கள் நண்பன் கேமராமேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு பக்கத்துல மாநிலமான கேரளத்தில் உள்ள வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரி பத்தி தான். இப்போ வரைக்கும் 120 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதுல பச்சிளம் குழந்தைகள், பெரியவங்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க. அந்தவனமா இருந்த வயநாடு இப்போ சுடுகாடா மாறி இருக்கு. பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதின்னு உலக சுற்றுச்சூழல் அமைப்புகளால் சொல்லியும் கண்டுக்கிறாம அங்க கட்டணம் கட்ட அனுமதி கொடுத்த மாநில அரசில் ஏற்படுத்தப்பட்ட செயற்கை நிலச்சரிவு தான் இது. வருஷம் இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்டாலும் தனக்கென ஒரு சிறந்த பேரிடர் மேலாண்மை குழு இல்ல அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் அவங்ககிட்ட இல்லை. இப்பயும் நம்ம தமிழ்நாடு மற்றும் இந்தியா மொழிகளிலும் இருந்து அங்க மீட்பு பணிக்கு ஆட்கள் போயிருக்காங்க. நமது சிஎம் சுமார் 5 கோடி நிதி உதவியை கொடுத்திருக்காங்க முதற்கட்டமா கேரள அரசுக்கு. இல்ல தமிழ்நாடு விதிவிலக்கு அல்ல, இந்தியா முழுமைக்கும் ஒரு எச்சரிக்கை தான். நமது ஊட்டியும் கொடைக்கானலும் இதே அபாயத்தில் அடங்குகிறது. இ பாஸ் முறையை பெர்மனண்ட் ஆக்கி ஆகணும். வர நாட்களில் இயற்கையை ரசிங்க, அதை புசிக்காதீங்க. காங்கிரீட் பில்டிங் ஆல. இப்படிக்கு உங்கள் நண்பன் கேமராமேன்.